திருச்சிற்றம்பலம். ஆரூர மந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தியாகராஜ லீலை 14வது லீலை. இரக்தாசுரனை வதைத்த லீலை. ஒரு சமயம் இரக்தாசுரன் என்னும் அசுரன் ஒருவன் ஆகாய மார்க்கமாய் செல்லுகையில் திருவாரூரில் விளங்கும் தியாகராஜ பிரபுவின் பிரதோஷ காலத்தில் முழங்கும் மங்கள வாத்தியங்கள் ஒலியை கேட்டான். உடனே கடுஞ்சின அடைந்து பூமியில் இறங்கி தேவாலயத்துக்குள் சென்றான். அவனது அசுர சரீரத்தை கண்டவர் எல்லோரும் பயந்தோடினர். இக்கோடியவன் ஆலயத்துள் நுழைந்து விட்டானே என்று மாலை பூஜையும் இரவு பூஜையும் நமது சூளாபாணிக்கு தடைபட்டனவே. திருட்டு, அகலாவாதம், அகலா சண்டை முதலியவற்றை செய்யும் இவ்வசுரன் எதற்காக இங்கே வந்து புகுந்தானோ? இப்போது நமது குலதெய்வமாகிய தியாகராஜனுக்கோ, ஆலயத்துக்கோ அல்லது நமது நகரத்துக்கோ, எல்லா உலகுக்குமோ பெரிய துன்பம் நேரும்போல் தோன்றுகின்றதே. பலவிதமான அபச குணங்கள் திசையும் காணப்படுகின்றனவே. எதற்காக இந்த பாவி இங்கே வந்து நுழைகிறான் என்று இவ்வாறு சொல்லிக்கொண்டு ஈஸ்வர தரிசனத்தை இழந்து பயந்தோடினார்கள். இரக்தாசுரனை வெகு வேகமாக ஆலயத்துக்குள் செல்லுகையில் சில ஜனங்களை கையினால் தூக்கி எறிந்தான். சில ஜனங்களை காலினால் உதைத்து தேய்த்து கொண்டே சென்றான். அடியெடுத்து வைக்கும் பொழுது பூமி நடுங்கிற்ற. அவனது புஜ காற்றினால் பறவைகள் மூச்சு அடைந்து பூமியில் சுழன்று விழுந்தன. இவ்வாறு எல்லா ஜீவராசிகளையும் நடுங்கச் செய்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவ்வசுரன் தியாகராஜாவின் அருகே செல்ல முடியாமல் பரஞ்சோதியின் ஒளியினால் க்ஷணகாலம் தடுக்கப்பட்டு நின்றான். கோபத்தினால் கண்களில், முகத்திலும் மார்பிலும் சிவந்து நிறைந்த அடைந்த அசுரன் பெருத்த குரலன், ஓ தெய்வமே, மகாதேவனே, பலத்தினாலும் சௌரியத்தினாலும் மூவுலகில் உள்ள எல்லா வீரர்களையும் நான் வென்றிருக்கின்றேன். என்னை கண்டவுடன் எனக்கு கைகூப்பி வணங்காதவர் வானிலும் மண்ணிலும் இல்லை. ஆகையால் அதுபோலவே நீரும் எனக்கு பணிய வேண்டும். இல்லாவிடில் உம்மை நான் பிளந்து பொடியாக்கி நாசம் செய்து விடுவேன். என் மாயினால் உம்மை நான் ஒரு நிமிஷத்தில் எரிக்க வல்லேன். உமது பலமும் எனது பராக்கிரமும் இப்போதே வெளியாக வேண்டும் என்று பரமேஸ்வரனை வலுவில் சண்டைக்கு இழுத்தான். உடனே தியாகராஜன் ஒரு வீரன் உருவெடுத்து அவன் எதிரே தோன்றி கையில் வைத்திருந்த சங்கிலியினால் அவன் கைகளையும் கால்களையும் கட்டி ஆகாயத்தை தூக்கி எறிந்தார். அதுவரையில் எந்த யுத்த காலத்திலும் பகைவரால் கட்டுப்படாத அவ்வசுரன் தன்னை ஒரு நிமிஷ நேரத்தில் அவ்வீரன் எவ்வாறு கட்டினான் என்று வியப்படைந்தான். பிறகு தன் மாயசக்தினால் அவன் சங்கிலியின் கட்டை முறித்து கொண்டு சிம்மநாதம் செய்து திரும்பி வந்து தியாகராஜனாகிய வீரபுருஷன் வெகு லாகவமாக கையில் தூக்கி ஆகாயத்தில் சுழற்றினான். மேருவை வில்லாக வளைத்தவரும், கடலில் உண்டான கொடிய விஷத்தை ஜீரணித்தவரும், யமனை உதைத்து வென்றவரும், கொடிய அசுரர்களை மாய்த்தவருமான தியாகேசன் தமது அற்புத சக்தியை சிறிது நேரம் வரையில் அடக்கி வைத்திருந்து மானிட வீரன் போல் அவனுடன் சண்டை செய்து சிறிது நேரம் தோற்று ஓடுவது போலும் சிறிது நேரம் ஜெயித்து முன் வருவது போலும் லீலா வினோதம் செய்து கொண்டு விளங்கினார். அசுரனும் ஈசனுடன் பலவாறு கடும்போர் விளைத்து அவர் கையில் விளங்கும் சூலத்தை பிடுங்கி அவரையே அழிக்க வேண்டுமென்று கடைசியாக முயலவே தியாகராஜன் இக்கொடிய அசுரன் இனி மாய்ப்பதே நலம் என்றெண்ணி தம் கையிலுள்ள சூலத்தால் அவனை குத்தி வீழ்த்தினார். அசுரர் குலத்தை அழிக்க வல்ல சூலத்தினால் அடி உண்ட பிரதர்கன் நாடு முழுவதும் நடுக்கத்தை ஒரு பேர் அரைச்சலுடன் மலை போன்ற சரீரத்தோடு பூமியில் விழுந்து உயிர் துறந்தான். தியாகராஜன் முன்போலவே பீடத்தில் அமர்ந்து விளங்கினார். பிறகு புண்ணிய கஷேத்திரத்துக்கு ஜனங்கள் யாவரும் வந்து அதிசயத்தை அரசனுக்கு அறிவித்து வீரர்கள் மூலம் அசுரனின் மரம் போன்ற தோள்களையும் மலை போன்ற சரீரத்தையும் கோடாரி முதலிய ஆயுதங்களால் வெட்டி துண்டாக்கி துண்டுகளை எல்லாம் வண்டிகள் ஏற்றி கொண்டு போய் அருகே உள்ள வனத்தில் பள்ளங்களில் புதைத்தார்கள். தியாகராஜன் கொடிய அசுரனை வதைத்ததனால் தேவர்களும் முனிவர்களும் பக்தரா ரக்ஷகனான அவரை புகழ்ந்தார்கள். அதே தருணத்தில் தெம்மிய மகரிஷியும் காத்தியாயன மகரிஷியும் திருவாரூர் வந்து வாதுலாகமத்தில் சொல்லப்பட்ட பிராயச்சித்த விதான முறைப்படி தியாகராஜவின் தேவாலயத்துக்கும் அந்நகரத்துக்கும் சுத்த ஜல பிரதோஷனம், மந்திர ஜல பிரதோஷனம், வர்ண ஜல பிரதோஷனம்,
அபிஷேக ஜல பிரதோஷனம் முதலியவனைகளை செய்தும் பலவித சாந்திகளையும் சாந்தி விதானப்படி நிறைவேற்றியும் தியாகராஜவின் திருமேனிக்கு சிரமம் நீங்கும்படி வசந்தோற்சவ உபச்சாரம் முதலியவற்றால் பிரபுவை அர்ச்சித்தார்கள். உலக ரக்ஷகன் தியாகேசனே என்று புகழ்ந்தார்கள். மங்களநாயகன் ஆரூர் நாதா என்றே மகிழ்ந்தார்கள். மங்களநாயகன் ஆரூர் நாதா என்றே மகிழ்ந்தார்கள். ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. திருச்சிற்றம்பலம்.